அந்த பெரிய அடமான கடைக்குள்ள அந்த பொண்ணு ஒரு வித தயக்கத்தோட உள்ள போறா. உள்ள போனவ அங்க இருக்க கவுண்டர்ல அவ கொண்டு போன நகையை கொடுக்குறா. இருக்கும்போது அங்க இருந்து சூப்பர்வைசருக்கு ஒரு போன் வருது. எம்டி ரூம்ல ஒண்ணு கூப்பிடுறாங்கம்மா, உள்ள போலாமா வேண்டாமா இப்படி யோசனையில உள்ள போறா. உள்ள போய் கதவு திறந்து அந்த ரூம்குள்ள போறா. அங்க இருக்க எம்டி அவள சேர்ல உட்காருமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே உட்கார்ந்துதான் தாமதம். உடனே ஒரு ஆள் வேகமா வந்தாரு. எந்திரி, எதுக்கு நீங்க வந்து உட்கார்ற? எங்க குடும்பம் மொத்த மனத்தையும் வாங்கிட்டு போயிட்டா, இங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டீங்களா? நாங்க எவ்வளவு தலை குடிஞ்சு நின்னோம் தெரியுமா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சு கத்துறாரு. உடனே அண்ணா எதுவும் பேசாதனா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அண்ணன் கூப்பிடறாலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த எம்டிஆர் இருந்த அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு, எங்களெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன், இப்ப நகையை வச்சு சாப்பிடற அளவுல கொண்டு வந்து விட்டுட்டான உடனே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. உடனே இல்லப்பா அப்படிலாம் கிடையாது, 2 வருஷமா அந்த 2 வருஷமா என்ன அவர் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, எந்த குறையும் எனக்கு கிடையவே கிடையாது. அவர் ஃப்ரெண்டுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டாரு, பார்த்தா அவர் ஃப்ரெண்டு தலைவர் ஆயிட்டாரு. அதனால அந்த பணத்தை நாங்க கிட்ட வேண்டியிருக்கு. அதனால அவர் எனக்கு போட்டு நகை வச்சு அந்த பணத்தை கட்டிடலாம்னு சொல்லிதான்ப்பா நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. நான் நீங்க பார்த்த மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிட்டு போனது தப்புதான்ப்பா, இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அதுதான்ப்பா, அதனாலதான் நான் அதை தேர்ந்தெடுத்து போயிட்டேன். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நீ இங்க இருந்து கிளம்பு. ஏன் ஊர்ல உங்களுக்கு எந்த நகை கடையும் கிடைக்கலையா? இந்த நகை கடை தான் கிடைச்சதா அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். உடனே இங்கதான் நியாயமா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன். நீங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சதான் நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றேன். சொந்தக்காரங்க இன்னி வரைக்கும் எல்லாம் கேவலமா பேசிட்டு இருக்காங்க தெரியுமா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்க அப்பாவும் கிளம்புன உடனே இந்த பொண்ணுக்கு தாரையா கண்ணீரா வருது. கண்ணீரை தொடச்சுக்கிட்டே அப்படியே அங்க அந்த கடையை விட்டு வேகமா வெளியே வரா. அப்போ பின்னாடி ஒரு கார் அவளை ஃபாலோ பண்ணுது. அந்த கார்ல இருந்து ஆரன் அடிக்குது. பின்னாடி திரும்பி பாக்குறா, பார்த்தா அவங்க அப்பா இருக்காரு. உடனே அவங்க அப்பா வந்து வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. இல்லப்பா அப்படின்னு சொல்றா. உள்ள வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாரு. உள்ள போய் உட்காரா. உள்ள போய் உட்கார்ந்த உடனே ஒரு செக்க கையில கொடுக்குறாரு. நகையெல்லாம் வைக்காதமா, இப்பதான் நீங்க முன்னேறிட்டு வரீங்க, நகையெல்லாம் வைக்காத, இந்த செக்க 10 லட்சம் ரூபாய் செக் இருக்கு, வாங்கிக்க, அந்த கடன் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லப்பா வேண்டாம் வேண்டாம் மறுக்கிறா. நீ எங்களை விட்டு போய் 1 மாசம் எனக்கு ரொம்ப மேல கோவமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்புறம் மாப்பிளை பத்தி விசாரிச்சேன், அவர் நல்லவர் தான் கேள்விப்பட்டோன்னே எனக்கு ஒரு மன திருப்தியே வந்துருச்சு. ஆனா உங்க அண்ணன் நான் சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டான். நான் அதை பத்தி என்னால உன்னை பத்தி பேசவே முடியாது. வீட்டுல உன் போட்டோ சர்டிபிகேட் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டான். ஒண்ணு கூட உன் பொருள் வீட்டுல கிடையாது. எப்படிமா நான் அவன்கிட்ட பேச முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. உடனே அந்த செக்க கண்டிப்பா நீ வாங்கிதான் ஆகணும் அவங்க அப்பா சொன்ன உடனே மறுக்க முடியாம அந்த செக்க கையில வாங்கிட்டு ஆனந்த கண்ணீரோட அந்த கார்ல இருந்து வெளியே இறங்கி அங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு அவ அப்படியே போனா. வீட்டுக்கு போன வேகமா உள்ள போகும்போது யாரோ அவங்க வீட்டுக்கார யாரு கூட பேசிட்டு இருக்க சத்தம் கிடைச்சு, யாரு கூட தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே இருந்து அப்படி கேட்கும் போது அவங்க அண்ணன் குரல் கேக்குது. அவங்க அண்ணன் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. என் தங்கச்சி எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க? நகை கடைக்கெல்லாம் வந்து அவ வந்து அடமானம் வைக்கிற ஆளா? அவ எப்படி வளர்ந்தவ தெரியுமா? இந்தாங்க இந்த செக்க வச்சுக்கோங்க, 10 லட்சம் ரூபாய் செக் இருக்கு, இது என்னோட பர்சனல் யூஸ்க்கு, இது யாருக்கு நான் கொடுக்கறது யாருக்கும் தெரியாது. அப்பா தங்கச்சி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கோவம் தெரிஞ்ச உடனே அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடலாம். அந்த செக்க கண்டிப்பா நீங்க வாங்கிக்கங்க, உங்க பிரச்சனையை தீருங்க, நகையெல்லாம் அடமானம் வைக்காதீங்க, என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கங்க, அவ எப்படி வாழ்ந்தவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்க கொடுக்குறாரு. அந்த மாப்பிள்ள வாங்க மறுக்கிறாரு. இது என் கடமை, நீங்க வாங்கிதான் ஆகணும், உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன கேளுங்க, இந்தாங்க என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் வந்து என் தங்கச்சிக்கு தெரிய வேண்டாம், என் தங்கச்சி நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பி வெளியே வராரு. கரெக்டா அவ தங்கச்சி அங்க நிக்கிறா. அவன் தங்கச்சி ஓடி வந்து அண்ணா அப்படின்னு கெட்டி பிடிக்கிறா. அப்படியே அவங்க அண்ணன் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. இவங்க 2 பேரும் அழுகிறத பார்த்துட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்காரன்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. எப்பேற்பட்ட கோபத்தையும் பாசம் என் மந்திரம் மறைத்து விடும்.